சேலத்தில் சுமார் 3 மணி நேரமாக கனமழை கொட்டி வருவதால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்து விரிவான தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போது சேலத்துல நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மழை நிலவரம் குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கடந்த மாதத்தை பொறுத்தவரை சேலத்தில் ஒரு கடுமையான வெப்பநிலை நிலவியது. இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக சேலத்தை பொறுத்தவரை அதாவது பிற்பகல் வேளையில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பிற்பகல் வேளையில் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலைதான் இருந்து வந்தது. ஆனால் இன்றைய நிலையை பொறுத்தவரை இன்று காலை முதலே சேலத்தை பொறுத்தவரை ஒரு மேகமூட்டமாக இருந்தது. சுமார் 2 மணி அளவில் மேகமூட்டம் திரண்டு 3 மணி அளவில் மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 3 மணிக்கு தொடங்கிய அந்த மழையானது 4 மணி வரை 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. அதனைத் தொடர்ந்து 4 மணியிலிருந்து 5 மணி வரை லேசான மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தான் 5 மணிக்கு மேல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. அதாவது 3 மணி நேரம் மொத்தம் மழை கொட்டி தீர்த்ததின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக திருவாரூர் பைபாஸ், சாரதா கல்லூரி சாலை, 5 ரோடு, 4 ரோடு என பல்வேறு இடங்களில் சாலையில் அதாவது மழை நீரானது ஆற்று நீர் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள், கார்கள் ஆகியவை கடும் அவதிக்குள்ளாயினர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை அவர்கள் வாகனம் அந்த தண்ணீரில் மூழ்கி பாதியிலேயே நின்றதால் அந்த வாகனத்தை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் பணிக்கு சென்று விட்டு திரும்பக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மழை நீரில் மாட்டி வாகனத்தை தள்ளி கொண்டு வர ஒரு சூழ்நிலை தான் நாம் காண முடிந்தது. குறிப்பாக 5 ரோடு, அதே போல சாரதா கல்லூரி சாலை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவில் வாகன ஓட்டிகள் கடும் தவிப்புக்கு ஆளாயினார்கள். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை ஒரு கடுமையான சிரமத்திற்கு ஆளாயினார்கள். இந்த நிலையில் தான் சேலத்தை பொறுத்தவரை இன்று 3 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. அந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது மட்டுமல்லாமல் சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குறிப்பாக இரும்பாலை, ஓமலூர், தாரமங்கலம், அயோத்தியாபட்டினம், சித்தர் கோயில், இளம்பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று இந்த கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. தற்போது நிலையை பொறுத்தவரை ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது என்று சொன்னாலும் கூட இந்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை ஒரு கடுமையான சிரமத்திற்கு ஆளானார்கள். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை ஒரு கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி அவர்களுடைய வாகனங்களை தள்ளிக்கொண்டே வரக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.